லாசன் வந்தா மட்டும் ஏன் நம்ம டீம்மேட் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க எனக்கு சுத்தமா எனக்கு ஒண்ணு தெரியல. இப்போ நம்ம ஒரு தமிழ் பிளேயரா ரீஜன்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஒரு ரீஜன் லாபில நாங்க பூயாஸ்டிக் வச்சு ஆளாட்டு ஆட்டு இருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து லாசன் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கும். அது என்னடா சம்பவம் பாக்குற முன்னாடி நானும் எல்லா வீடியோலயும் போய் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பாடவே இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒன்னும் தப்பு இல்ல. சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சவாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள நம்மளும் வழக்கம் போல பீக்ல இறங்கி பாக்குற எல்லா அனிமே சும்மா டெஸ்ட்ராய் பண்றது இருந்திருப்போம். நம்மளும் நம்ம கண்ணில் சீக்கிரம் எல்லா அனிமே அடிச்சு லாசனுக்கு போயிருந்திருப்போம். இந்த ஒரு லாசன்ல தாங்க ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு எங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம ஜான்சன் பிளேயருமே செத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சாண்டி ருத்ராபுரமே செத்துருப்பாரு. இந்த இடத்துல நம்ம பேக்கப் பிளேயரும் நம்மள மட்டும் தான் இன்னும் அலைவ்ல இருக்கோம். இந்த இடத்துல நம்ம சாண்டி ருத்ராபுரம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, ப்ரோ எப்படியாச்சும் இந்த ஒரு மேட்ச் மட்டும் பூயாத்து குத்துரு ப்ரோ, இல்ல நம்ம கஷ்டப்பட்டு வச்ச ஸ்ட்ரீக் எல்லாருமே வேஸ்டா போயிருன்னு சொல்லிட்டு நானுமே சரி ப்ரோ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பூயாத்து தரம் ப்ரோ. இந்த ஒரு மேட்ச் நம்ம சாண்டி ருத்ராபுரம் ஒரு நம்பிக்கையுமே கொடுத்திருப்போம். நம்ம பேக்கப் பிளேயர் வந்துட்டு ஆஃப்லைன் போயிருப்பாரு. அவரையுமே இனிமே அடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க. இன்னுமே லாஸ்ட் 6 லைவ் மட்டும் தான் இருக்கும். சைலண்டா முட்டை போட்டுட்டு இருப்போம் அந்த டிராப்புக்கு பின்னாடி. அந்த இடத்துல உட்காந்து எந்திரிச்சவங்க என்ன பண்றாங்க, மாத்தி அடிச்சுக்கவும் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இதுதான்டா நம்ம சான்ஸ் நினைச்சு நானும் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். உடனே நம்ம பைசன் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு தரமான 1v3 நம்ம பண்றது இருந்திருப்போம். பூயாவுமே செக்யூர் பண்ணிருப்போம். இந்த ஒரு மேட்ச்ல 5th ஸ்டேக்குமே இந்த மேட்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இந்த பூயா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. நானும் உங்ககிட்ட எல்லா வீடியோலயும் கேட்டுட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு யாருமே 100% 98% சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. உங்ககிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல, உங்க லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். சோ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னும் நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.